நாட்டு நலனுக்காக அயராது உழைத்து வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் உலக நாடுகள் கவனிக்கும் அளவிற்கு இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுகம், சாலை போக்குவரத்து, விமான நிலைய விரிவாக்கம், ரயில் நிலையங்கள் மேம்பாடு என வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இப்போது காணலாம். கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் உலக நாடுகள் கவனிக்கும் அளவிற்கு இந்திய திருநாடு முன்னேற்றம் கண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பல்வேறு முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தூத்துக்குடி திருச்செந்தூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்டு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி விமான நிலையம் 381 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடம் தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் சரக்கு பெட்டக முனையமாக மாறியுள்ளது. துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் மதிப்பில் வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தொழில், போக்குவரத்து, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பெரும்பாலான உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஒரே காலகட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கூறுகையில், தூத்துக்குடி விமான நிலையம் 381 கோடி ரூபாய் செலவிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே கட்டி முடிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. தூத்துக்குடி வஉசி துறைமுகமானது 20-30 ஆண்டுகளாக பேச்சு வழக்கிலே மட்டும் இருந்த ஒரு மாபெரும் திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே வந்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.